பையன் காசு கொடுத்து வாங்குறவங்கிறது வேற. இந்த நெகிழி பையன் வேணான்னு சொல்லி இந்த பையவாவது எடுத்துட்டு போட்டோம், ஏதோ ஒரு 2 கேரி பேக் வாங்குறதையாவது தடுப்பாங்கல்ல அப்படிங்கிற நோக்கத்துல எப்படியாவது இந்த நெகிழியை ஒழிக்கணுங்கிற அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. சாராயத்தை குடிச்சு அழிக்கலான்னு பாக்குறோம், சாராயத்தை வித்து ஒழிக்கலான்னு பாக்குறோம், சாராயம் குடிக்காமலே எப்படி ஒழியும்னு தெரியாமலே பாக்குறோம். சரியா? சாராயத்தை உற்பத்தி பண்ணிட்டா எப்படி? சாராயம் உற்பத்தி பண்ணாம இருந்தா அழிஞ்சிடும். பிளாஸ்டிக் வந்து உற்பத்தி பண்ணாம இருந்தா உண்மையிலேயே வராது. உற்பத்தி பண்ணிட்டு அது இல்லாம பொருளை பயன்படுத்த முடியும். உங்க சட்டையில இருக்கிற செல்போன்ல பிளாஸ்டிக் இருக்கா இல்லையா? இருக்கு. நெகிழி பைய வேணா ஒழிக்கலாம், பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது. வேற ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம்? ஏன்னா இவங்க வந்ததுனால இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு. பிளாஸ்டிக்கை பாதுகாப்பா ஆபத்து இல்லாம ஒழிக்கலாம், அணு உலை கழிவுகளை ஆபத்து இல்லாம பாதுகாப்பா ஒழிக்கலாம். பிளாஸ்டிக்கை பாதுகாப்பா ஒழிக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? அவங்களும் பண்ண முடியும். உண்மையில உங்களுக்கு தெரியுமா? எஸ், உண்மையிலேயே பிளாஸ்டிக்கை பாதுகாப்பா ஒழிக்க முடியும். அதிலிருந்து கெட்ட வாயுக்கள் நிறைய வெளியேறாம, அது தண்ணீரை கெடுக்காம, காற்றை கெடுக்காம, புற ஊதா மண்டலத்தை கெடுக்காம முற்றிலும் மடிக்க வச்சு அழிக்க முடியும். நம்ம சொல்லியிருக்கோம், தமிழர் வேளாண்மை முறையில மடித்தல் வினை நடக்கின்ற வரப்பின் சரிவுகள், இந்த குப்பை கூலங்களை சரிவா அமைச்சு நான் சொல்லியிருக்கேன், அந்த வடை மாதிரி இல்லையா, என்ன சொல்லுவாங்க, உருளை வடிவத்துல பிரிமடை மாதிரி அமைச்சு அந்த சரிவுகள்ல உள்புறத்திலையும் வெளிப்புறத்திலையும் எங்க வேணாலும் நீங்க வச்சு அதை நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பா அந்த நெகிழி தன்மை இதை இழந்துரும். ஒரு பொருள் எப்ப மக்கும்? மடித்தல்னா என்ன? இரும்பு எப்ப மக்கும்? தண்ணீரை நோக்கி போச்சுன்னா மக்கிரும். துருப்பிடிச்ச கத்தி நெருப்பை நோக்கி போச்சுன்னா துருவை இழந்து திருப்பி இரும்பாயிடும். ரைட்டு தானே? நான் சொல்றது சரியா? பிளாஸ்டிக் நெருப்பை நோக்கி போச்சுன்னா இரும்பு மாதிரி இலக ஆரம்பிச்சிடுது. சூடு பட்டா இலகிடுது பிளாஸ்டிக். சூடு பட்டா இலக கூடாது பிளாஸ்டிக். அப்பனா என்ன ஆகணும்? சூடு அதுல இருந்து வெளியில போகணும். சூடு பிளாஸ்டிக் வெயில்ல நின்னா சூடு வெளியில போகணும். ஒண்ணு பிளாஸ்டிக் சூடே தொடவே கூடாது, அல்லது பிளாஸ்டிக் மேல சூடு பட்டா உடனே சூடு வெளியில போயிடும். இந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சரிவு தான். சரிவுல பிளாஸ்டிக்கை வச்சு நீங்க சுத்திரும் அந்த குப்பையோ குளங்களோ எதையோ போட்டு அந்த 45 டிகிரி சரிவா உள்பக்கத்தையும் வெளிப்பக்கத்தையும் அந்த கூம்பு வடிவமா அமைச்சிங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் அழியறதை விட சீக்கிரமா பாதுகாப்பா மிக பெரும் அளவுல துர்நாற்றம் இல்லாம வாயுக்களை வெளியேற்றாம அழியும். நீங்க இதெல்லாம் நீங்க சயின்டிபிக்கலா ப்ரூஃபே பண்ண வேணாம். நீங்க உங்க வீட்டுல கிடைக்கிறத நீங்க உங்க தோட்டத்துல அங்க கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சு பாருங்க. யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. நான் மருந்துன்னு சொன்னா நம்பாதீங்க. நாங்க ஒரு இடத்துல 9 தாறு வருது வாழைத்தாருன்னு சொன்னா நம்பாதீங்க. இந்த மாதிரி வரப்படுத்தா தண்ணி வரும்னா நம்பாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களை யாரும் இனிமே ஏமாத்தக்கூடாது. நீங்க முதல்ல அனுபவிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை சுலபமா அழிக்க முடியும். இல்லாட்டினா பூமியில இருந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது. அவங்களும் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வளையம் போட்டு அவங்களும் 4 பதிவு எடுத்து 4 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்து அந்த பிளாஸ்டிக்கை தள்ளி பாருங்க. வேற இடத்துல சும்மா பிளாஸ்டிக்கை போட்டு அதையும் தள்ளி பாருங்க, எது மக்கிருக்குன்னு பாருங்க. இனிமே இந்த மாதிரி மாறினால் ஒழிய, ஒவ்வொருத்தரும் ஆயுதமா மாறினால் ஒழிய பூமியை காப்பாற்ற முடியாது. யாராச்சும் ஒருத்தவங்க பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிச்சு நம்மளை தூக்கி தேவலத்துல ஒண்டி வச்சிருவாங்கன்னு நீங்க கற்பனை பண்ணாங்க. உற்பத்தி பண்றவங்க யாருக்கும் சாராயத்தை அழிக்க தெரியல, உற்பத்தி பண்றவங்க யாருக்கும் பிளாஸ்டிக் அழிக்க தெரியல, உற்பத்தி பண்றவங்க யாருக்கும் அணு உலை கழிவுகளை அழிக்க தெரியல. கழிக்க முடியாத கழிவுகளை உருவாக்குகின்ற அறிவியலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். சரியா? மனிதர்களை வாழ வைக்கிறதுக்காக பூமி இருக்கா? மனிதர்களை அழிக்கின்ற ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பூமி இருக்கிறதா? இப்படி கேள்வியில் இருக்கு. அறிவியல் அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா அழிக்கிறதுக்கு கத்துக்கலாம். சரியா? நன்றிங்க ஐயா. நன்றி, உங்களுக்கு நன்றி.